அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 3/6/2024 வைகாசி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. துவாதசி திதி இரவு 12:19 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 12:05 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாள், வாஸ்து நாள். காலை 9:51 மேல் 10:27 மனை பூஜை செய்ய மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய் சந்திரன், ரிஷபராசியில் சூரியன் சுக்கிரன் குரு புதன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரனும் 2ஆம் வீட்டில் குரு புதன் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு மிகச்சிறப்பான பலனை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக நன்றாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் நிமித்தமாக இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு லாபகரமான பலன்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரிகளுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிறரால் முடிக்க முடியாத காரியத்தை கூட நீங்கள் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன் 12ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் உங்களது கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. வேலையாட்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பல்வேறு வளர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமும் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதாலும் கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள், தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நெருங்கியவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான நிலை உண்டாகும். உங்கள் செயல்கள் வெற்றி அடைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் இன்றைய நாளில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன்
செவ்வாய் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒருபுறம் பொருளாதார நிலை மற்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக இருந்தாலும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி மன அமைதியை குறைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் தடைபடும், தாமதமாகும். தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிறருடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற அவப்பெயர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இருப்பதால் எதிலும் பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 6இல் ராகு சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சூரியன், குரு போன்ற கிரகங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நிலையும், பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும், உங்களுடைய கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பலமும் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நெருக்கடி இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்ப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்லதொரு சூழ்நிலை ஏற்படும். சக ஊழியருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையும், புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிப்பதால்
நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 4 சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு மன அமைதியானது குறையும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருந்தால்தான் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சாதக பலன்கள் கிடைக்கும் என்றாலும் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் சக ஊழியர்களால் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சந்திரன் செவ்வாய் 4 சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறையும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலையானது உண்டாகும். அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் சற்று குறைவதால் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பிரித்திங்கா தேவியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சுக்கிரன் புதன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும் செவ்வாய் 2 இருப்பதால் உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடும் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடலாம். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சற்று பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் ஒரு சில அனுகூலத்தை அடைய முடியும். சக ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது நல்லது.
நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல்.